Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்பவே பரபரப்பான ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த இன்சிடென்ட்டை பத்தி ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, இந்த இடத்துல சில நண்பர்கள் அவங்க ஊர்ல திருவிழா வருது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதுவும் தப்பான ஒரு இடத்துல. அந்த இடத்துல ஆல்ரெடி பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். பட் அந்த பிரச்சனைலாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு இவங்க அதை பெருசா எடுத்துக்காம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அது என்ன, அதன் மூலியமா இந்த டீம்ல ஒரு சில உயிரிழப்புகளும் ஏற்படுது. அது என்ன, ஏது, பசங்க என்ன பண்ணாங்க, அண்ட் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு பயங்கரமான உண்மை சம்பவத்தை பத்தி தான் இப்போ தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ அவரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் அஜித். இவருடைய ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு அடுத்து இருக்கிற மேல்மருவத்தூரை தான் சேர்ந்தவர். அண்ட் அஜித் ஆல்ரெடி இவங்க ஃபேமிலி நடந்த ஒரு பயங்கர சம்பவத்தையும் நாம பார்த்துருந்தோம். அதுல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் இவருக்கு ஒரு அண்ணனும் இருந்தாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சு இதுல அண்ணன் அண்ட் அவரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக மகாபலிபுரமும் போயிட்டு வந்திருப்பாங்க. அப்படி போயிட்டு வர வழியில ஒரு சில சம்பவங்களும் நடந்திருக்கும். அதோட தொடர்பா பார்த்தீங்கன்னா பலவிதமான அமானுஷங்கள் நடந்தும் கடைசியா அஜித் இவருடைய அண்ணனும் இறந்து போயிருப்பாரு. அண்ட் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணும் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணாம தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு இன்சிடென்ட்டை ரொம்பவே தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அந்த இன்சிடென்ட்டை நீங்க பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கை கொடுக்குறேன். பட் இப்போ நடக்க போற இந்த ஒரு இன்சிடென்ட் அஜித் இவருடைய காலேஜ் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போறாரு பாத்தீங்களா, அப்பதான் இவருக்கும் இவருடைய நண்பர்களுக்கும் நடந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல அரவிந்தன் இவர் ஸ்கூல் லைஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊர் மேல்மருவத்தூர்ல தான் படிச்சிருக்காரு. ஆனா காலேஜ் லைஃப்னு வரும்போது அரவிந்த் இவர் சென்னையில இருக்கிற ஒரு காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிற அந்த டைம்ல அந்த சென்னையில இருந்து தங்கி தான் வார கடைசி அப்போ அவரோட சொந்த ஊருக்கும் போவாரு. ஸோ இந்த மாதிரி தான் இவரோட லைஃபும் போயிட்டு இருக்கு. பட் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா அஜித் இவங்க ஏரியாவில் இருக்கிற அந்த கோவில்ல திருவிழாவும் நடக்கும். அந்த திருவிழாக்கு மறக்காம இவரும் போயிடுவாரு. ஏன்னா அந்த திருவிழா டைம்ல தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே மீட் பண்ற அந்த ஒரு டைம். ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இவரும் போயிடுவாரு. அப்படி மீட் பண்ணது மட்டும் இல்லாம அஜித் அண்ட் இவங்களுடைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேங்கா சேர்ந்து கரெக்டா அந்த திருவிழா அன்னைக்கு திருவிழா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில் போயிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் இவங்க ஃபர்ஸ்ட் டைமா பண்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எவ்ரி இயர் இவங்க ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இவங்க இந்த ஒரு விஷயத்த காட்டுக்குள்ள போயிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நடக்கல. ஆனா ஒரு நாள் பெரிய சம்பவமா இவங்க டீமுக்கே நடந்திருக்கு. இப்படி அந்த திருவிழா முடிச்சதுக்கு அப்புறம் பசங்க எல்லாருமே அந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு அந்த ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறத்தில் தான் ஒரு காட்டுப்பகுதி மாதிரியும் அந்த கழனி மாதிரியும் இருக்கும். அந்த இடத்துக்கும் போறாங்க. போகும்போதே கொஞ்சம் சரக்கும் வாங்கிட்டு போறாங்க, அதாவது மது, சாராயம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டும் போறாங்க. வாங்கிட்டு கரெக்டா இவங்க எப்பவுமே அந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற அந்த இடத்துக்கு நைட்டு 10:30 to 11 மணிக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிரியாணி செய்ய வேண்டிய அந்த வேலைப்பாடுகளும் நடந்துட்டும் இருக்க. பசங்க எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா அவங்க லைஃப்ல நடந்த ஃபன்னியான விஷயம், சோகமான விஷயம் அப்படின்னு எல்லாத்தையுமே பகிர்ந்து பேசிக்கிட்டும் இருக்காங்க. இப்படியே இவங்க சமைக்க ஆரம்பிச்ச இந்த ஒரு விஷயம் நடுராத்திரி 1 மணி போல தான் அந்த பிரியாணியை செஞ்சு முடிக்கிறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே உட்காந்து அந்த இடத்துல நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மது குடிச்சிடுறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு அந்த இரவை ரொம்பவே ஹாப்பியா கழிக்கிறாங்க. ஆனா இந்த நைட் டைம்ல ஏதாச்சும் பேய் பிரச்சனை அந்த இடத்துல இருந்ததான்னு கேட்டீங்கன்னா அந்த சமயம் உண்மையிலே எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுக்கு முன் வருஷம்லாம் இவங்க எந்த மாதிரிலாம் ஜாலியா இருந்தாங்களோ சேம் அதே மாதிரி தான் அந்த இரவும் கழியுது. ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் எல்லாருமே சரிடா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கிருந்து வீடு கொஞ்சம் தூரம் தானே, எல்லாருமே அந்த இரவோட இரவாம் அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இதுல அஜித் அண்ட் அவருடைய நண்பரான அரவிந்த் இவங்க 2 பேரோட வீடும் ஒரே தெருல தான் இருக்கு. சொல்ல போனா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அஜித் இவருடைய வீடு இங்க இருக்குன்னா இது
இதுக்கு நடுவில் ஒரு வீடும் இருக்கும். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவரோட நண்பரான அரவிந்த் வீடு வந்துருக்கு. பட் இவங்க 2 பேர் வீட்டுக்கு நடுவில் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு. அது சாதாரண வீடு கிடையாது, அது ஒரு பேய் வீடு. என்னப்பா பேய் வீடுன்னு சொல்ற, 2 பக்கமும் நண்பர்கள் இருக்காங்களே, எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சமயம் இவங்களுக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சில அமானுஷமான நடமாட்டம்லாம் இருக்குன்னு நல்லாவே தெரியும். பட் அதுக்குன்னு பேய்க்கெல்லாம் பயந்துட்டு இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா, இவங்க அந்த இடத்துல இருந்து பழகிட்டாங்க. ஸோ அதனால பெருசா பயம் அப்படின்றது இல்லை. ஏன்னா அங்கே சுத்திட்டு இருந்த அந்த ஆன்மாவை ஆல்ரெடி அடைச்சி வச்சுட்டாங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லாம இவங்களும் நிம்மதியாக தான் இருந்திருக்காங்க. இப்படி அந்த திருவிழா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படின்னு 2 நாளும் நடக்குது. இவங்க செவ்வாய்க்கிழமை நைட்டு அந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. இப்படி அடுத்த நாள் புதன்கிழமையும் வருது. வழக்கம் போல் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசி அண்ட் வழக்கம் போல் சுற்றிட்டும் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே ஹாப்பியாக தான் அந்த 2 நாட்களும், அந்த திருவிழாவுக்கு வந்த அந்த 2 நாட்களும் கழியுது. இப்படி புதன்கிழமை நைட்டும் வருது. அஜித் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நாளை காலேஜ் இருக்குது, நம்ம பஸ்ஸை பிடிச்சி சென்னை கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பஸ்ஸை பிடிச்சி மேல்மருவத்தூர்லேருந்து மறுபடியும் சென்னைக்கும் வந்துடுறாரு. அஜித் இவரும் சென்னைக்கு ரீச் ஆகிறாரு. ரீச் ஆனதுக்கு அப்புறம் வழக்கம் போல அடுத்த நாள் காலேஜ் வேலை அப்படின்னு எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு. ஊர்ல இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வாரமும் போது. இந்த ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஈவன் அஜித் இவர் கூட சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே அந்த ஒரு வாரம் கால் பண்ணியும் பேசல. ஈவன் அவங்களும் கால் பண்ணல. இப்படி ஒரு வாரம் முடிஞ்சு அந்த 2வது வாரத்தோட முதல் நாளும் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு அஜித் இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு பொண்ணும் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அரவிந்த் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்ட அஜித் இவருக்கும் கோவம் தான் வருது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த ஒரு விளையாட்டுக்காக தான் அவங்க சொல்றாங்களோ அப்படின்னு இவங்களும் அந்த ஃப்ரெண்டை பயங்கரமா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு அஜித் இவருக்கு கால் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணோட தம்பி தான் அரவிந்த். ஒரு நல்ல பழக்கம், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்துட்டு வந்தாரு. ஏய் உனக்கு வேணா அவன் தம்பியா இருக்கலாம், எனக்கு அவன் ஃப்ரெண்டும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல. பட் அதுக்கப்புறம் அஜித்தோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணும் கொஞ்சம் அழுதுட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது தான் அஜித் இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் வருது. உண்மையிலேயே இவங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு அவருடைய மனசு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் அவருக்கே தெரிஞ்சிருது இவ சொல்றது உண்மைதான், உண்மையிலேயே அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. இதுக்கப்புறம் அஜித் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு 2 நாள் லீவ் வேணும் அப்படின்னு கேட்க அவங்களும் லீவை கொடுத்துட்றாங்க. உடனே அடுத்த பஸ்ஸை பிடிச்சும் மறுபடியும் அஜித் அவருடைய சொந்த ஊரான மேல்மருவத்தூருக்கு வந்துடுறாரு. வந்து பார்த்தா உண்மையிலேயே இறந்து போன நண்பனுடைய சடலத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இவரும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆனால் அரவிந்த் இவர் எப்படி இறந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கும் சுத்தமாக தெரியல. என் வீட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் குழம்பியும் போயிருக்காங்க. அஜித் இவரும் கேட்டு பார்த்துருக்காரு. ஆனால் எந்த விதமான விளக்கமும் கிடைக்காதனால இதுக்கப்புறம் என்னதான் கேட்கறது அப்படின்னு இவருக்கு என்னென்ன கடமைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கோ அதெல்லாம் பண்ணி அவரையும் நல்லடக்கம் பண்றாங்க. சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அஜித் இவரும் அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாரு. இப்படி ஊருக்கு வந்த அந்த 2 நாளும் போது. 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஜித் இவருடைய அம்மாவும் சொல்றாங்க, டேய் ஆல்ரெடி நீ திருவிழாக்கும் லீவ் போட்ட, இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கும் லீவ் போட்டிருக்க, அதிகமா லீவ் போடாத, போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அஜித் இவரும் சரி இதுக்கப்புறம் இங்க என்ன பண்றது அப்படின்னு அவரும் அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாரு. பட் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அஜித் இவருடைய மண்டல ஓடிட்டு இருக்கிற ஒரே விஷயம், திருவிழா அப்ப கூட என் ஃப்ரெண்டை நான் நல்லா தான் பார்த்தேன், நல்லா தான் இருந்தான், தெம்பா தான் இருந்தான், ஆனா திடீர்னு இறந்துட்டான்னு சொல்றாங்க, ரீசனும் தெரிய மாட்டேங்குது. ஓகே மறுபடியும் என் ஃப்ரெண்டு அவகிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த பெண் அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உண்மையிலே உன் தம்பிக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏதா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு நடந்த விஷயத்த சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் இவருடைய ஃப்ரெண்டான அரவிந்த் இவங்க 2 பேர் வீடும் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நடுவில் கூட ஒரு பேய் வீடு இருக்குன்னு சொல்லியிருப்போம். பார்த்தீங்களா, இந்த சம்பவம் நடக்கிற அந்த ஒரு சமயம் அரவிந்த் இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருக்காரு. அண்டு வீட்டுக்கு தெரியாம தான் லவ் பண்ணியிருந்திருக்காரு. அண்டு நைட் டைமில் மோஸ்ட்டாக இந்த 8லேருந்து ஒரு 10 மணி டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்க காதலிக்கிற அந்த ஒரு பொண்ணும் ஃபோன் பண்ணியும் பேசுவாங்க. இதனால் அரவிந்த் இவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு தெரியாம தான் இந்த ஒரு ஃபோன் காலை பேசணும் அப்படின்னு அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கும் போயிடுவார். அன்னைக்கு அந்த மாதிரி அவங்க லவர் கால் பண்றாங்க அப்படின்னு வீட்டோட மொட்டை மாடிக்கும் போயிட்டாரு. அங்க போயிட்டு அவங்க கிட்ட போன் பேசலான்னு போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க பக்கத்துல இருந்து அரவிந்த் அரவிந்த் அப்படின்னு இவருடைய பேரை சொல்லியும் கூப்பிடுறாங்க.
அரவிந்த் இவரும் யார் அது கூப்பிடுற அப்படின்னு திரும்பியும் பார்க்குறாரு. ஆனால் அந்த சரௌண்டிங்கில் ஆளுங்க அப்படின்னு யாருமே இல்லை. ஒருவேளை கீழே யாராச்சும் கூப்பிட்றாங்களோ அப்படின்னு மாடியிலேருந்து கீழே எட்டி பார்த்தாலும் கீழே ஆளும் இல்லை. இந்த மொட்டை மாடியிலேருந்து இந்த 4 பக்கமும் சுற்றியும் பார்க்குறாரு, யாராச்சும் ஆளுங்க கீழே இருக்காங்களா, என்னை கூப்பிட்றாங்களா அப்படின்னு. ஆனால் எந்த பக்கமும் யாரும் கூப்பிட்டா மாதிரி இல்லை. ஆனால் ரொம்பவே தெளிவாக மறுபடியும் இவருக்கு அந்த ஒரு சத்தம் கேட்குது, அரவிந்த் இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு ஒரு குரலும் கேட்குது. அந்த ஒரு குரல் ஆணுடைய குரல் கிடையாது, ஒரு பெண்ணுடைய குரல். அரவிந்த் இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை கீழே இருந்து அம்மா கூப்பிட்றாங்களோ, சரி கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு டைரெக்டாக வீட்டுக்குள்ளேயும் போகிறாரு. மா என்னை கூப்பிட்டே அப்படின்னு கேட்கும்போது அவங்கம்மா, டேய் நான் கூப்பிடவே இல்லடா, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க, அப்போ யார் என்ன கூப்பிட்டுருப்பா அப்படின்னு இவருக்கும் ஒரே குழப்பமாகவும் இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அரவிந்த் இவர் என்ன பண்ணுறாருனா, சரி போய் படுத்துக்கலாம் அப்படின்னு அவரோட ரூமில் போயிட்டும் படுத்துட்டும் இருக்காரு. இப்படியே டைமும் போயிட்டு இருக்கு. சரியா ஒரு 11:30 மணி அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அரவிந்த் இவருக்கும் ஃபோன் கால் வருது. என்னென்னு பார்த்தா அவர் காதலிக்கிற அந்த பொண்ணு தான் கால் பண்ணுறாங்க. அப்படியே ஃபோனை சைலண்ட்டாக பாக்கெட்டில் போட்டுட்டு மறுபடியும் வீட்டு மாடிக்கும் போகிறாரு. மாடிக்கு போயிட்டு அவர் காதலிக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட நார்மலாக பேசிட்டும் இருக்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிடுற சத்தம்லாம் கேட்கல. ஆனால் எதிர்க்க அந்த பேய் வீடு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பேய் வீட்டுக்கிட்ட யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருக்கு. இதை எதிர்ச்சா அரவிந்த் இவரோட பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நிற்கிற அவங்களும் அரவிந்த் இவர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அரவிந்த் இவருக்கும் யார் அது இந்த நடுராத்திரி அதுவும் இந்த பேய் வீட்டுக்கிட்ட நிற்கிற அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்த்தா தான் இவருக்கும் தெரியுது. அங்கே நிற்கிறது ஒரு பெண். அண்ட் அங்கே நல்லா வெளிச்சமும் இருந்துட்டு இருக்கு. அந்த பெண்ணோட மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி மட்டும் இல்லை, உடம்பே எரிஞ்சு தீஞ்சு போயிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பெண் அரவிந்த் இவரை அப்படி பார்த்தா மாதிரி அந்த பேய் வீட்டுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டை அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த அரவிந்த் இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கையெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. இப்படிங்க நிற்கிற வந்து ஒரு உண்மையிலே ஒரு பெண் கிடையாது, ஒரு பேய்னு உணர்ந்ததுக்கப்புறம் அரவிந்த் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சைலண்ட்டாக அவர் லவர் கூட ஃபோன் பேசியிருக்காருல, நான் உனக்கு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பயத்தை அப்படியே வெளியில் காட்டிக்கல. அந்த உருவத்தை பார்த்தா மாதிரியே அப்படியே சைலண்ட்டாக படிக்கட்டு இறங்கி வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாரு. அந்த வீட்லேயும் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தா அப்படின்னு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவரோட ரூமில் போயிட்டு சைலண்ட்டாக படுத்துக்கிறாரு. இப்படி நைட்டு அவங்க காதலி கூட ஒழுங்காக பேசுறதுனால அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க காதலியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நைட் ஒழுங்காக பேசல என்னாச்சு அப்படின்னு கேட்க, பட் அரவிந்தன் இவரும் நைட்டு பார்த்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லலை, ஏதோ சொல்லி சமாளிச்சிடறாரு. சரி இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேலே மீட் பண்ணலாமா அப்படின்னு அரவிந்த் அவர் காதலிக்கிற அந்த பொண்ணும் கேட்க, சரி எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு இவரும் கேட்டிருக்காரு. நம்ம வழக்கமாக மீட் பண்ணுவோம்ல அந்த இடம் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அரவிந்தன் இவரும் சரி என்ன டைம் அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஒரு 6-7 மணிக்கு மேலே அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அரவிந்தன் இவரும் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கும் போகிறாரு. அந்த இடம் வேற எதுவுமே இல்லை, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்னா சேர்ந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்கல்ல ஒரு கழனி ஒரு காட்டு பகுதி கிட்ட, அங்கதான் இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே யாருக்குமே தெரியாம அந்த இடத்துலயும் மீட் பண்ணுவாங்க. இப்படி அரவிந்தன் அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு போல அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கும் முன்னாடியே போயிடுறாரு சொன்ன டைமை விட. இப்படி முன்னாடி போனதுக்கு அப்புறம் அவருடைய காதலிக்காக இவரும் காத்துட்டு இருக்க, அப்போ திடீர்னு அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்களும் வராங்க. யார் வரா அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்த்தா அரவிந்தன் இவருடைய சித்தப்பா தான் இந்த பக்கம் வராரு. ஐயோ சித்தப்பா வராரு, இவருக்கு இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு அரவிந்தன் இவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டும் இருக்க. அப்ப அரவிந்த் இவரு அவங்க சித்தப்பாயிட்ட என்ன சித்தப்பா இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, இல்லடா இந்த சைடு வேலையை முடிச்சுட்டு வந்தேன், சரி லைட்டா பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு. அப்படியே இந்த பக்கம் வந்தா நீங்க இருக்க, சரி உனக்கு இங்க என்ன வேலை நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இல்ல சித்தப்பா கொஞ்சம் வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்கு அதனாலதான் நானும் வந்தேன் அப்படின்னு இவரும் சித்தப்பா நம்புற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் சித்தப்பாவும் நம்பிடுறாரு. இப்போ அரவிந்தன் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா இப்ப சித்தப்பா அவ்வளவு ஈஸியா இந்த இடத்த விட்டு போற மாதிரி தெரியல. அண்ட் கரெக்டா அவங்க காதலிக்கிற அந்த பொண்ணு வர டைம், பேசாம அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சித்தப்பா இருக்காரு ஒண்ணு நீ வர வேண்டாம் இல்லைன்னா இவங்க போனதுக்கு அப்புறம் வா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் காதலிக்கிற அந்த பொண்ணுக்கு போன் எடுத்து பண்ணலான்னு பார்க்கும்போது தான் அதுக்குள்ள அவங்க காதலி வந்துட்டாங்க. அரவிந்தன் இவரும் கிளியரா பார்க்குறாரு, ஐயையோ என் காதலி வந்துட்டான், இப்போ நாங்கள் இங்கே மாட்டினோம்னா நான் லவ் பண்ணுற விஷயம் வீட்டுக்கே தெரியாது, மாட்டினா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை வரும், சரி இப்போயே ஃபோன் பண்ணி சொல்லி இந்த பக்கம் வர வேண்டாம்னு சொல்லலாம் அப்படின்னு இவரும் கால் பண்ணுறாரு. ரிங்கும் போதும். அந்த ரிங்கு போன கொஞ்ச நேரத்துல ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே ஏய் இங்கே வராது, இங்கே என் சித்தப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், என்னால் வர முடியல, வீட்டில் அப்பா வெளியில் போவாருன்னு பார்த்தேன், இன்னைக்குன்னு பார்த்து வெளியில் எங்கேயும் போகல, தயவு செஞ்சு கோச்சிக்காதராம், வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு நான் அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னது அவள் வரலையா,
அப்போ இது யாரு அப்படின்னு இவரும் கொஞ்சம் உத்து பார்க்கும்போது தான் தெரியுது. அங்கேருந்து அவருடைய காதலி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க காதலியோட உருவத்திலேருந்து அப்படியே மாறி முகம் ஃபுல்லாக அப்படியே கருகி, இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பேய் வீட்டுக்கிட்ட ஒரு உருவத்தை பார்த்துருப்பாருல, சேம் அந்த உருவமாக வரும். இப்போ அரவிந்த் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் அரவிந்தன் இவரும் பயங்கரமாக கத்தி அவங்க சித்தப்பாவையும் கூப்பிடுறாரு. ஆனால் அந்த நேரம் பார்த்து அவங்க சித்தப்பா பாத்ரூம் போகிறதுக்காக கொஞ்சம் தள்ளியும் போயிருக்காரு. ஆனால் என்னதான் சித்தப்பா அவரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் இப்போ அரவிந்த் இவர் நிற்கிறாருல, இந்த வழியை தான் கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு. ஏன்னா ரூட்டு அப்படிதான் இருக்கு. அரவிந்தனும் இங்க இருந்து சித்தப்பான்னு கத்த, ஆனால் இவர் கத்தன சத்தம் அங்கே இருக்கிற சித்தப்பாக்கு கேட்டுதான்னு தெரியல. இதனால அரவிந்தன் இவர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்த விட்டு அலறி அடிச்சுட்டு வீடு இருக்கிற திசையை நோக்கி ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் எந்த அளவுக்கு வேகமா ஓடுறாரோ அந்த உருவமும் இவருடைய பின்னாடி வந்து அரவிந்தன் இவரை பலார்னு அடிச்சிருக்கு. அடிச்சதுல பார்த்தீங்கன்னா இவரும் சுருண்டு கீழே விழுந்திருக்காரு. அப்படி விழுந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க முள்ளு செடிலாம் நிறையவே இருக்கு. அந்த இடத்துல தான் இவரும் விழுந்திருக்காரு. ஆனா விழுந்ததுக்கு அப்புறம் கூட அரவிந்தன் இவருக்கு ஓரளவுக்கு சுயநினைவு இருந்திருக்கு போல இருக்கு. அப்போ எதிர்க்க இருந்த அந்த உருவம் அரவிந்தன் இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல அரவிந்தன் இவரும் மயக்க நிலைமைக்கும் போயிட்டு இருக்காரு. அண்ட் இதுல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த சைட்ல சித்தப்பா அவரும் சரி பையன் இருக்கானா அப்படின்னு இந்த சைடு வந்து பார்த்துருக்காரு. ஓகே லேட் ஆயிடுச்சு போல இருக்கு, அதான் போயிட்டான், நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில என்ன இது யாரோ சைடில் விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கு, யாராச்சும் குடிச்சிட்டு படுத்துருக்காங்களா அப்படின்னு இவரும் கையில் இருக்கிற டார்ச் லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா விழுந்திருக்கிறது வேற யாருமே இல்லை. அரவிந்தன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அரவிந்தன் அவரை எழுப்ப ட்ரை பண்றாரு. ஆனா மயக்கத்தில் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டு இங்கிருந்து அப்படியே தூக்கி வீடு வரைக்கும் நடந்தும் போறாரு. அப்படியே வீட்டில் வெளிச்சத்தில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அரவிந்தன் இவருக்கு நிறைய அடிபட்டிருக்கு அப்படின்னு அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கண்ணு முழிக்காரு. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க பயங்கரமா திட்டுறாங்க, டேய் இந்த நேரத்தில் எதுக்கு நான் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்க, பட் அரவிந்தன் இவரும் அந்த லவ் மேட்டர் சொல்லலை, சொன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்றதுனால இல்லப்பா வயிறு சரியில்லை அதனால தான் அந்த பக்கம் போனேன். இது மட்டும் இல்லாம நேத்து நான் மாடியில் நின்று இருக்கும் போதும் எதிர்க்க பேய் வீடு இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு உருவத்தையும் பார்த்தேன், எரிஞ்சு போயிருந்தது. அந்த உருவம் என்னே பார்த்துட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் மாடியில் யாரோ என் பேரை சொல்லி கூப்பிட்டா மாதிரி இருந்தது. அண்ட் இன்னைக்கு நைட்டு பாத்ரூம் போகலாம் அப்படின்னு அந்த பக்கமும் போனேன், அதே இடத்துல அந்த உருவத்தையும் பார்த்தேன், அதுதான் நான் துரத்திட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் திட்டுறாங்க. இதுக்கப்புறம் அன்வான்டா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகாத, இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி அவருக்கும் கொஞ்சம் மந்திரிச்சு திருநீர்லாம் வச்சு விடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அரவிந்தன் இவரும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. பட் இருந்தாலும் அரவிந்தன் கொஞ்சம் பயத்தோட தான் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் இதுலேருந்து அடுத்த 2 நாள் அரவிந்தன் இவரும் தனியாக தூங்குறதுக்கு கொஞ்சம் பயந்துருக்காரு. கூட அம்மா அப்பா கூட தான் படுத்துருக்காரு. எப்படி அந்த 2-3 நாள் போனதுக்கப்புறம் அவருக்கும் அந்த ஒரு பயம் கொஞ்சம் குறைஞ்சி, இல்லைப்பா நான் தனியாக ரூம்லேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ரூமில் போய் படுத்துட்ருக்காரு. இந்த சைடில் அம்மா அப்பா அண்ட் அம்மா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய அரவிந்தோட அக்காவும் படுத்துட்ருக்காங்க. அப்படி நைட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டே இருக்கு. அண்ட் வீட்டில் அரவிந்தன் இவர் பயப்படக்கூடாது அப்படின்னு ஒரு லைட்டையும் போட்டு வச்சுருந்துருக்காங்க. அப்படியே அந்த நடு ராத்திரி பார்த்தீங்கன்னா அரவிந்தன் இவருடைய அக்காவுக்கு சடனா நடு ராத்திரி தூக்கமும் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. கலைஞ்சதுனால இவங்களும் கொஞ்சம் அறத்தூக்கத்தோட அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துருக்காங்க. பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு பெண் இவங்க வீட்டில் நடந்து வராங்க. நடந்து வந்து டைரக்டா அரவிந்தன் இவர் படுத்துட்டு இருக்காருல அந்த பெட்ரூம்குள்ளேயும் போறாங்க. இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் அறத்தூக்கத்தில் பார்த்துட்டு இருந்தா அவங்க அக்காவும் ஒருவேளை அம்மா தான் போறாங்க போல இருக்கு, ஆல்ரெடி தம்பியும் பயந்துட்டு தான் இருந்தான், போய் என்னன்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இவங்களும் அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. அம்மா இவங்களும் எந்திரிச்சு என்ன இவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு எதிர்ச்சியா அவரோட ரூம்குள்ள கதவை திறந்து உள்ள போறாங்க. கதவு வெளிப்பக்கம் இருந்து தான் மூடி இருக்கு, உள்ள தாழ்பால்லாம் போடல. கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சின்னு சொல்றதை விட பேரதிர்ச்சி. ஏன்னா ரூம்குள்ள படுத்துட்டு இருக்கிற அரவிந்தன் அவருடைய உடம்புல இருக்கிற துணிகள் எல்லாமே கலைந்து நிர்வாணமா படுத்துட்டு இருக்காரு. அந்த உடல்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமா நெகத்தை வச்சு கீர்னா மாதிரி நிறைய கோடுகளும் அண்ட் அங்கங்க ரத்த துளிகளும் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அரவிந்தன் அவருடைய பிறப்புறுப்பு பயங்கரமா சிதைக்கப்பட்டிருக்கு, பயங்கரமா அடியம்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கதறவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த பிரச்சனை
போலீஸ் கேஸாகவும் மாற ஆரம்பிக்குது. அண்ட் போலீஸும் ஒரு சைடில் இது கண்டிப்பாக ஒரு கொலையாக தான் இருக்கு அப்படின்னு கொலைக்கான நோக்கத்தோட அதை விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே தான் விசாரிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு சம்பவம் பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அரவிந்தன் இவருடைய பாடியை போஸ்ட்மார்ட்டமும் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அண்ட் இந்த ஒரு டைம்ல தான் அரவிந்தன் அவருடைய அக்கம் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அஜித் அவருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி என் தம்பி இறந்து போயிட்டான், உன் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அஜித் இவரும் 2 நாள் லீவ் போட்டு வந்து அரவிந்தன் அவருடைய உடம்ப நல்லடக்கம் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ இப்பதான் அஜித் இவருக்கும் கிளியரா தெரியுது என் ஃப்ரெண்டு இப்படிதான் இறந்திருக்கான், ஆனா என்ன ரீசனால இறந்து போயிருக்கான், உண்மையிலே வந்தது என்ன அப்படின்னு அவருக்கும் தெரியல. இப்படி ஒரு சில நாட்களும் போது அரவிந்தன் இவர் இறந்து அந்த 16வது நாள் காரியம் பண்ணுவாங்கல்ல, ஆக்சுவலா அன்னைக்கு இந்த இறந்தவங்களை வர வச்சு இல்லைன்னா முன்னோர்களை வச்சு இந்த பிரச்சனை எதனால் நடந்தது, இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்ற மாதிரி விசாரிக்கவும் ஆரம்பிப்பாங்க. இது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த 16வது நாள் காரியத்துக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. இப்படி அந்த 16வது நாள் காரியமும் வருது. இந்த 16வது நாள் காரியத்துக்காக அஜித் இவரும் லீவ் போட்டு மறுபடியும் அவர் சொந்த ஊருக்கும் போறாரு. அங்க உண்மையிலே என்ன பிரச்சனை நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரும் வந்திருக்காரு. இப்போ அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இறந்து போன அரவிந்தன் இவருடைய அப்பா என்ன பண்றாருன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு மாந்தகரையும் கூப்பிட்டு வந்து அவர் முன்னிலையில தான் இந்த 16வது நாள் காரியத்துல இறந்து போன ஆன்மா வர வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இறந்து போன அரவிந்தன் அவருடைய ஆன்மாவையும் வர வைக்கிறாங்க. அப்படி வந்த ஆன்மா யார் மேல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன அரவிந்தன் அவருக்கு சித்தப்பா இருக்கார்ல, அவருக்கு ஒரு பையனும் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 பேருமே ஒரே வயசு பசங்க தான். இப்ப சித்தப்பா பையன் உடம்புல வந்த இறந்து போன அரவிந்தன் இவரோட ஆன்மாவும் அன்னைக்கு நைட்டு எனக்கு இந்த விஷயம் தான் நடந்தது அப்படின்னு நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் பயத்துல அம்மா கூட தானே படுத்துட்டு இருந்தாங்க. அந்த 3வது நாள் நான் தனியா படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் படுத்துட்டு இருப்பார்ல, அப்படி ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது அந்த நடுராத்திரி அவருக்கு பாத்ரூம் வந்திருக்கு. அரவிந்தன் இவரும் வீட்டுக்கு வெளியில வந்து ஒன் பாத்ரூம் போயிட்டு திரும்ப அந்த ரூம்குள்ள வராரு. பட் ரூம்குள்ள இருந்து வெளியில போகும்போது அவரோட ரூம்ல ஆளுங்கன்னு யாருமே இல்லை. ஆனா ஒன் பாத்ரூம் போயிட்டு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது தான் அந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு உருவம், ஒரு பெண் இருக்கிறத பார்த்து இவரும் கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாரு. ஆக்சுவலா இந்த கேப்ல தான் அரவிந்தன் இவரோட அக்கா அவங்களுக்கும் நடுராத்திரி தூக்கம் தெரிஞ்சிருக்கும்ல, அவங்க கூட பார்த்துருப்பாங்க யாரும் நம்ம தம்பி ரூம்குள்ள போறாங்க, ஒருவேளை அம்மாவா இருப்பாங்களோ அப்படின்னு. இது எல்லாமே அந்த ஒரு சமயம் தான். இப்ப அரவிந்தன் ரூம்குள்ள அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பயப்படுறாரு. ஏன்னா அந்த உருவம் வேற எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி பக்கத்து பேய் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கிட்ட ஒரு எரிஞ்சு போன உருவத்தையும் பார்த்திருப்பாரு. அந்த கருணைகிட்டையும் சேம் அதே உருவத்தையும் பார்த்திருப்பாரு. அந்த உருவம் தான் இவர் அடிச்சு இப்ப பயத்துல இருந்திருப்பாரு. இப்போ அப்படிப்பட்ட உருவம் இவரோட ரூம்ல இருக்கிறத பார்த்து இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கத்தும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இவருடைய தொண்டை அப்படி பிடிச்ச மாதிரி லாக் பண்ண மாதிரி இருக்கு. சத்தம் வெளியில வராத அளவுக்கு. சரி ரூமை விட்டு வெளியில ஓடிடலான்னு பார்த்தா ரூமை விட்டு வெளியில ஓடுறதுக்குள்ள அந்த உருவம் இவரையும் பிடிச்சி உள்ள இழுத்து போட்டிருக்கு. இழுத்து போட்டது மட்டும் இல்லாம நீ எதுக்கு என்ன பார்த்து அப்படி சொன்ன, என்ன பார்த்தியா அப்படி சொன்ன அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ற மாதிரியும் இருக்கு. ஆனா என்னன்னு தான் கிளியரா தெரியல. என்ன பார்த்து எப்படி நீ அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் அரவிந்தன் இவரும் பயங்கரமா திட்டவும் ஆரம்பிச்சிருக்கு. திட்டது மட்டும் இல்லாமல் அவர் அந்த இடத்துல பயங்கரமா தாக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அதோட வெளிப்பாடு தான் உடம்புல இருக்கிற அந்த நகைக்கீரல்கள். இது மட்டும் இல்லாம அந்த உருவம் தான் இவருடைய ஆணுறுப்பை சிதைக்கிற மாதிரி ஒரு சில விஷயமும் பண்ணியிருக்கு. இதோட பாதிப்பால தான் அரவிந்தன் அன்னைக்கு நைட்டே ஸ்பாட்லேயே இறந்தும் போயிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தால தான் நான் இறந்து போனேன் அப்படின்னு அரவிந்தோட ஆன்மா சொன்னதுக்கு அப்புறம் சரி அங்க இருக்கிற அந்த ஆன்மாவை நீ என்ன சொன்ன அப்படின்னு அரவிந்தனை கேட்கிறாங்க. ஆனால் அரவிந்தனோட ஆன்மா சொல்ற விஷயம், நான் அந்த ஆன்மாவை நான் எதுவுமே சொல்லல, நான் யாருமே வம்பு வலிக்கல, ஆனால் எதுக்காக அது இப்படி பண்ணிச்சு அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே ஒன்றும் புரியல. இவன் இப்படி சொல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்கு அந்த ஆன்மா இவன் இப்படி பண்ணிச்சு அப்படின்னு அது மேலேயும் கோவமா இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அஜித் அண்ட் இறந்து போன அரவிந்தன் அவங்க குடும்பம் எல்லாருமே பயங்கரமா அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இங்க இருக்கிற அந்த மாந்திரிகரும் அந்த ஆன்மாவை தொடர்பு கொள்ளலாம், அதை இங்க வரவழைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு. ஆனா எந்த பலனும் கொடுக்கல. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த இறந்து போன ஆன்மா சொன்னாதான் உண்மையிலே இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனைன்னு தெரிய வரும். இதுக்கு முடியல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 16வது காரியம் அதெல்லாம் முடிச்சு அவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்களோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பண்றாங்க. இதுக்கப்புறம் அஜித் இவரும் வழக்கம் போல சென்னைக்கு வந்துடுறாரு. இப்படியே கொஞ்சம் நாட்களும் போயிட்டு இருக்கு. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா அஜித் இவருடைய இன்னொரு நண்பர் ஒருத்தர், அவருடைய பேர் ஹரிஷ். அந்த சமயம் ஹரிஷ் அவரும் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அப்ப வரைக்கும் அஜித் இவருக்கு தெரியாது அடுத்து இறக்க போறது என்னுடைய நண்பனான ஹரிஷ் அப்படின்னு.
இப்படி ஒரு 6 மாசமும் போது அஜித் இவருக்கும் காலேஜில் செமஸ்டர் எக்ஸாமும் வருது. அந்த செமஸ்டர் எக்ஸாமை நல்லபடியாக முடிக்கிறாரு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் லீவும் கொடுப்பாங்களே. இந்த லீவில் அஜித் இவரும் அவரோட சொந்த ஊருக்கு வந்துடுறாரு. அண்ட் வந்த அன்னைக்கு அஜித் அவங்க வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அஜித் அவருக்கு ஒரு கனவும் வருது. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா இறந்து போன அரவிந்தன் திடீர்னு 6 மாசம் கழிச்சு அஜித் இவருடைய கனவுலையும் வராரு. வந்து மச்சான் எப்படியாச்சு நம்ம ஃப்ரெண்டு ஹரிஷ் அவனை காப்பாத்துறான், என்ன கொன்ன அந்த பேய் இப்போ நம்ம ஃப்ரெண்டையும் கொல்ல போதும், தயவு செஞ்சு எப்படியாச்சும் அவனை காப்பாத்து அப்படின்னு இறந்து போன அரவிந்தனோட ஆன்மா சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டும் போக திடீர்னு அஜித் இவருக்கும் தூக்கம் கலைஞ்சு இவரும் எந்திரிக்கிறாரு. என்னடா இந்த மாதிரி கனவு வருது, சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றான்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு உடனே அந்த நடுராத்திரி ஹரிஷ் அவருக்கும் கால் பண்றாரு. ஆனா ரிங்கு போல திடீர்னு கால் கட் ஆயிருது. ஆனா கால் கட் ஆனா அடுத்த ஒரு சில செகண்ட்லயே பார்த்தீங்கன்னா ஹரிஷ் அவரோட நண்பர்ல இருந்து அஜித் இவருக்கு ஃபோன் காலும் வருது. சரி அவனே கால் பண்றான் அப்படின்னு கால் அட்டன் பண்ணி பேசினா அந்த சைட்ல இருந்து தம்பி ஹரிஷ் உன் வீட்டுக்கு வந்தானாப்பா அப்படின்னு ஹரிஷோட அப்பா அஜித் இவருக்கும் கால் பண்ணி கேட்கிறாரு. அஜித் இவருக்கும் ஒன்றும் புரியல. இல்லப்பா அவன் வரவே இல்லை, நான் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவனை மீட் பண்ணேன், ஆனா அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கெல்லாம் வரலையே அப்படின்னு சொல்ல, இல்லப்பா அவன் வீட்டுல காணும், எங்க போனான்னு தெரியல அப்படின்னு அப்பா அஜித் இவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கும் ஒன்றும் புரியல. என்னடா இது என்ன நடக்குது அப்படின்னு இந்த போனை பேசினபடியே வீட்டை விட்டு வெளியிலேயே வராரு. ரிலாக்ஸா வெளியே நின்று பேசலாம் அப்படின்னு அப்படியே ஹரிஷோட அப்பா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் போனையும் கட் பண்றாரு. போனை கட் பண்ணிட்டு எதர்ச்சியா அப்படின்னு ஒரு இடத்தையும் பார்க்குறாரு. எதுன்னு பார்த்தா வேற எதுவுமே இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அஜித் இவங்க வீட்டுக்கும் இறந்து போன அரவிந்தன் இவங்க வீட்டுக்கும் நடுவில் ஒரு பேய் வீடு இருக்கும். அண்ட் அஜித் இவங்க வீட்டிலேருந்து பார்த்தாலும் இந்த பேய் வீடு தெரியும். அண்ட் அரவிந்தன் இவங்க வீட்டிலேருந்து பார்த்தாலும் இந்த பேய் வீடு தெரியும். இப்போ அஜித் இவரும் ஃபோன் பேசினபடியே வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறாரு. அண்ட் எதர்ச்சியாக அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பேய் வீட்டை பார்த்தா அந்த பேய் வீட்டு வாசலில் வீட்டில் காணோன்னு தேடப்படுற ஹரிஷ் இவரும் தலையில் அப்படின்னு கையை வச்சுட்டு உட்காந்துட்டும் இருக்காரு. அப்போது அஜித் இவருக்கு தோன்ற விஷயம், என்னடா இவன் இந்த வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கான், இது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு இறந்து போன அரவிந்தன் இவனும் கனவுல வந்து அவனை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொன்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு மட்டும் புரியுது அப்படின்னு இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் பீட் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. அஜித் இவரும் மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு இவர் வீட்டு விட்டு வெளியிலையும் போறாரு. வெளியில போயிட்டு ஹரிஷை கூப்பிடலாம் அப்படின்னு, பட் டைரக்டா அந்த பேய் வீட்டு வாசல்ல போயிட்டு டே ஏஞ்சி வாடா அப்படின்லாம் இவருக்கு கூப்பிடுறதுக்கு பயங்கர பயம். ஏன்னா இப்பதான் என் ஃப்ரெண்டு இறந்து போனான், திரும்ப பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அந்த பேய் வீட்டு இருக்குல்ல அப்படியே சைட்ல நின்று டே ஹரிஷே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா கூப்பிடுற விஷயத்த வந்து இந்த சைட்ல காது கொடுத்து கூட கேட்காம ஹரிஷ் அவரும் உட்காந்துட்டு இருக்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அஜித் இவரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஹரிஷ் ஒரு மாதிரி அழறது பெண்ணுடைய குரல்ல அழுதுட்டு, இந்த மாதிரி என் பொண்ணை நிற்கதையே அப்படியே விட்டுட்டு போயிட்டேனே, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்களே, இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு பயங்கரமா பெண்ணுடைய குரல்ல பேசிட்டு அழுதுட்டும் இருக்காரு. அஜித் இவருக்கும் என்னடா இவன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம உடனே போன் எடுத்து ஹரிஷோட அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா அவன் இங்கதான் இருக்கான், தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இந்த கேப்ல ஹரிஷ் இவரையும் அப்படியே விட முடியாதுல்ல, அங்கிருந்து அப்படியே ஹரிஷ் கிட்ட வந்து எதுவுமே அவர்கிட்ட பேசல, பலார்னு கன்னத்துல விட்டும் ஹரிஷை இந்த இடத்த விட்டும் இழுத்துட்டு போறாரு. இப்படியே ஹரிஷை அஜித் இவர் வீட்டுக்கும் கூட்டு வந்துடுறாரு. மயக்கத்துல தான் இப்போ ஹரிஷ் இவரும் இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஹரிஷோட அப்பாவும் வந்துடுறாரு. அந்த எழுப்பினதுக்கு அப்புறம் அஜித் இவரும் அவருக்கு ஒரு கனவு வந்ததுல இந்த மாதிரி இறந்து போன அரவிந்தன் ஹரிஷோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த ஒரு விஷயத்தையும் ஹரிஷோட அப்பாவுக்கும் சொல்லிட்டு இருப்பாரு. இதனாலே ஹரிஷ் இவரை கொஞ்சம் பத்திரமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட வேற எதுவுமே கேள்வி கேட்காம அடுத்த 2 நாள் வரைக்கும் அவரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஹரிஷோட அப்பா இப்ப என்ன பண்றாருன்னா, இதுக்கு முன்னாடி இறந்து போன அரவிந்தன் அவருடைய 16வது நாள் காரியத்துக்கு அவங்க அப்பா ஒரு மாந்திரிகரை கூட்டு வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் கேட்டுப்பாங்கல்ல, அதே மாந்திரிகரை இப்ப கூட்டு வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், இதுல இருந்து எங்க பசங்களை எப்படி காப்பாத்துறது, ஏன்னா இப்ப எந்த பேய் எங்க பசங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்குன்னு எங்களுக்கு கிளியரா தெரியும், நாங்க சொல்றோம் இங்க என்ன பிரச்சனை, இதை எப்படி சரி பண்ணலாம்னு மட்டும் நீங்க சொல்லுங்கன்னு கேட்கும் போது அந்த மாந்திரிகரும் இப்ப எந்த பேயும் தெரிஞ்சிச்சுல அதை இப்ப ஈஸியா வர வைக்கலாம், தெரியாத பேயை வர வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம், இந்த பேய் தான் இந்த ஒரு விஷயம் பண்ணிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை வர வைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். இதனால இந்த மாந்திரிகர் இந்த பசங்களாம் வச்சு அவங்களுடைய பொருட்கள்லாம் வச்சு உண்மையிலே இந்த பசங்க எதனா பண்ணியிருக்காங்களா இல்ல அந்த பேய் எதனா பண்ணியிருக்கான், யாரு முதல் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரிய பூஜையும் பண்றாரு. அதன் மூலியமா ஒரு விஷயமும் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் திருவிழாப்போ இங்க இருக்கிற எல்லா பசங்களும் அஜித்தா இருக்கட்டும், ஹரிஷ் அண்ட் அரவிந்தன், இன்னும் ஒரு சில பசங்க இவங்க எல்லாருமே சேர்ந்துதானே அந்த பிரியாணி செய்யறதுக்கு அந்த காட்டு பக்கமும் போயிருப்பாங்க. அங்க போயிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சு பிரியாணி
பிரியாணி செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு மரம், காட்டுவா மரம் ஏதோ ஒரு மரத்தோட பேரும் சொன்னாங்க. அந்த ஒரு மரமும் இவங்க பிரியாணி செய்யறதுக்கு அப்படியே கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க சமைக்கிற இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹரிஷா இருக்கட்டும், அரவிந்தன், இவங்க 2 பேருமே கொஞ்சம் அந்த இடத்துல குடிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபன் பண்றதுக்கு தானே போனாங்க. ஸோ குடிச்சது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே ஃபோன் பேசிட்டு வர அப்படின்னு கொஞ்சம் தள்ளியும் போயிருக்காங்க அவங்க காதலிக்கிற அந்த பொண்ணு கிட்ட. சரி, ஃபோன் பேசிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காங்க இவங்க இருக்கிற இடத்துல. அப்படி வர வழியில தான் அந்த மரமும் இருக்கு. அந்த மரத்துல ஆணிகள்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இங்க இருக்கிற பசங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆணியை எதுக்கு அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. அது வேற எதுவுமே இல்லை, அஜித், அரவிந்த் இவங்க 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு பேய் வீடு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஃபேமிலியும் இருந்திருக்காங்க. அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டையும் வந்திருக்கு. இதனாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தீ குளிச்சுக்கிட்டு எரிஞ்ச நிலைமையில அவங்க வீட்டை விட்டு வெளியிலையும் ஓடி இருக்காங்க. இப்படி ஓடின இந்த ஒரு விஷயத்த சின்ன வயசுல அஜித்தா இருக்கட்டும், ஹரீஷ் அண்ட் அரவிந்த் இவங்க எல்லாருமே அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த விஷயத்த லைவாகவும் பார்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண் அவங்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா 30-35 தான் இருக்கும். அண்ட் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருப்பாங்க. சொல்ல போனா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சில பேருக்கு அவங்க மேல தப்பான ஒரு கண்ணோட்டமும் இருந்துட்டு இருக்கு. இப்படி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய தொந்தரவு நிறைய அந்த ஏரியாவில் இருந்ததுனால அவங்க உருவத்தை இங்க அங்க பார்த்ததுனால, ஏன் இறந்து போன அந்த பெண்ணுடைய சொந்தக்காரங்களுக்கு ஒரு சில பிரச்சனைலாம் இருந்ததுனால அவங்களுடைய ஆன்மா வாடகை ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற இந்த காட்டுவா மரத்தால் தான் வந்து ஆணி அடிச்சு அடைச்சும் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்துல தான் இப்போ குடிச்ச நிலைமையில இருக்கிற அரவிந்தா இருக்கட்டும், ஹரிஷா இருக்கட்டும் இவங்க இப்போ கொஞ்சம் போதையில இருக்காங்க. இந்த மரத்துக்கிட்ட வந்து இந்த மரத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கும் அந்த இறந்து போன அந்த பெண் தான் ஞாபகமும் வருது. ஸோ அந்த 2 பேருமே இப்போ அந்த இறந்து போன பெண்ணை பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி அவங்க உயிரோடு இருக்கும்போதும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க அப்படின்னு அவங்கள கொஞ்சம் வர்ணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வர்ணிக்கிற விஷயம் ஆரம்பத்தில் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அவங்கள தப்பான கண்ணோட்டத்தில் அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க, இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு ஒரு சில ஆபாச வார்த்தைகள்லாம் அந்த இடத்துல பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாமல் அரவிந்தன் இவருக்கு மறுபடியும் ஃபோன் கால், அவங்க லவர் கால் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த ஃபோன் பேசிட்டே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஆணியை சும்மா அப்படியே தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல, ஃபோன் பேசினபடியே அப்படியே அந்த ஆணியை அப்படியே அசைச்சு மொத்தமாக அந்த ஆணியை அந்த மரத்துல இருந்தும் எடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஃபோன் பேசினபடி அந்த ஆணியை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அரவிந்தன் இவருக்கும் தெரியும் இந்த ஆணியை நாம எடுத்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட பயப்படல. அப்படியே அந்த ஆணியை அசால்ட்டா கீழேயும் போட்டாரு. கீழே போட்டது மட்டும் இல்லாம இப்ப 2 பேருமே போதையில் தானே இருக்காங்க. அந்த சூழ்நிலையில அரவிந்தா இருக்கட்டும், ஹரிஷா இருக்கட்டும் இவங்க 2 பேரும் மறுபடியும் இறந்து போன அந்த பெண்ணுடைய உடலை பத்தி கொஞ்சம் ஆபாசமா தப்பா பேசி அந்த ஆணி மேலே சிறுநீரும் கழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயத்த இந்த 2 பசங்களும் பண்ணியிருக்காங்க. இதனால தான் அந்த பெண்ணுடைய ஆன்மா இவனுடைய உயிருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் அரவிந்தன் அவருடைய கதையை முடிச்சிருக்கு, அடுத்து ஹரிஷ் இவரை துரத்திட்டு வந்திருக்கான் அப்படின்னு கிளியரா புரியுது. இதுக்கப்புறம் இறந்து போனா அந்த பெண்ணுடைய ஆன்மாவையும் வர வைக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் ரொம்பவே தீர்க்கமா சொல்லிடுறாங்க, என் கையில இருந்து 2ஆவதா இருக்கிற இவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது, என்னை பத்தியும் என் உடலமைப்பு பத்தியும் அண்ட் என் கேரக்டரை பத்தியும் இவங்க இவ்வளவு தப்பா பேசியிருக்காங்க, இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமும் பேசியிருக்காங்க, இவங்களை கண்டிப்பா நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவத்தோட அந்த இடத்துல கத்திட்டும் இருக்கு. ஆனா அந்த மாந்திரிகர் எப்படியோ அந்த பெண்ணுடைய ஆன்மாவை ஹரிஷ் இவரை நெருங்காத அளவுக்கு இவரை விட்டு தள்ளியும் வச்சிருக்காரு. ஆனா அந்த மாந்திரிகர் சொல்ற விஷயம், அடுத்த 15 நாள் வரைக்கும் உங்க பையனை பத்திரமா பாத்துங்க, ஏன்னா இப்ப போன இந்த பெண்ணுடைய ஆன்மா எப்ப வேணாலும் மீண்டும் வரலாம், வந்தா இவனுக்கு தான் ஆபத்து, இந்த 15 நாள் இவனை வெளியில எங்கேயும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவரை கொஞ்சம் பொத்தி பார்த்துட்டு இருக்காங்க, வெளியில எங்கேயும் அனுப்புறதும் கிடையாது. ஆனா இந்த 15 நாள் கேப்ல பார்த்தீங்கன்னா அஜித் இவரும் செமஸ்டர் லீவ்ல ஊர்ல தானே இருக்காரு. அந்த சமயம் தியேட்டர்ல ஏதோ ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி படத்துக்கு போலாம் அப்படின்னு அஜித் இவரும் இவருடைய வேற ஃப்ரெண்ட்ஸும் படத்துக்கும் போறாங்க, நைட் ஷோ. ஸோ நைட் ஷோ போயிட்டு படம்லாம் முடிச்சுட்டு வெளியிலையும் வராங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலயும் ஹரிஷ் இவரும் ஃபோன் பண்றாரு, இவன் என்ன இந்த நேரம் கால் பண்றா அப்படின்னு சொல்றா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, டே நான் எதிர்க்க தான் இருக்கேன், ரோட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது அஜித் இவரும் பாக்குறாரு. பார்த்தா அஜித் இவர் நிக்கிறது ஒரு ஹைவே மெயின் ரோடு, எதிர்க்க ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் அவரும் பைக்ல நின்று இருக்காரு. டேய் நீ எதுக்குற இந்த நேரத்தில் வந்து அப்படின்னு கேட்க, டேய் நானும் எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, ரொம்ப போர் அடிக்குது, அதனால தான் வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அஜித் இவரும் சரி இந்த பக்கம் இப்படிதானே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, சரிடா வரேன் அப்படின்னு போனை கட் பண்றாரு. அண்ட் எதிர்க்க அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா வண்டிகள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த வண்டிலாம் நின்னா தானே இவரும் ரோடு கிராஸ் பண்ண முடியும், ஹரிஷ் அவரும். இப்போ ஹரிஷ் அவரு வரதுக்காக இந்த சைட்ல அஜித் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டே இருக்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தூரம் வரைக்கும் வண்டி எதுவுமே வரல.
அந்த கேப்ல நினைச்சிருந்தா ஹரிஷ் அவரால் ஈஸியாக வந்திருக்க முடியும். ஆனால் எதுவுமே பண்ணாம அப்படியே நின்றுருக்க. திடீர்னு ரொம்பவே வேகத்தில் பெரிய வண்டிகள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த வண்டி வரும்போது அந்த வண்டியை அப்படியே பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி கிட்ட வரும்போது தான் ஹரிஷ் இவரும் பைக் அப்படியே முறுக்குன மாதிரி இந்த இடத்த விட்டு ரோடை கிராஸ் பண்ணுறாரு. இவர் கிராஸ் பண்ணுறதுக்கும் எதிர்க்க வர அந்த பெரிய வண்டி இப்படி அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கு. ஸ்பாட்லேயே ஹரிஷ் இவரும் இறந்து போகிறாரு. அண்ட் அஜித் இவருக்கும் கிளியராக தெரியுது இது வாண்டடாக பர்பஸாக பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு அவருக்கும் கிளியராக புரியுது. ஏன்னா ஆக்சிடென்ட்னா கண்டிப்பாக ரெண்டு பக்கம் ரோட்டையும் பார்ப்பாங்க. மோஸ்ட்டாக வண்டி வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தையும் கிராஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் மீறி நடக்கிறது தான் விபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே ரொம்ப தூரம் வரைக்கும் வண்டி எதுவுமே வரலன்னு தெரிஞ்ச ஹரிஷ் இவரும் அப்படியே தான் நின்றுருக்காரு. வண்டி கிட்ட வரும்போது தான் வேணும்னு இந்த இடத்த விட்டு நகர்ந்திருக்காரு. அப்படின்னா உண்மையிலே அந்த இடத்துல இருந்தது ஹரிஷ் தானா இல்லை ஹரிஷ் உடம்பு உள்ள வேற ஏதாச்சும் அவரோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்ததா? உடனே பதறி வந்த அஜித் அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹரிஷோட உடம்பையும் பார்க்குறாங்க. பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு பிழைக்க மாட்டாரு அப்படின்னு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போகிறாங்க. போய் செக் பண்ணி பார்க்கும்போது சொல்லிடுறாங்க இல்லைப்பா எப்போவோ இறந்துட்டாரு அப்படின்னு. இப்படி ரெண்டாவதா ஹரிஷ் இவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாந்திரிகரை வர வச்சு உண்மையிலே இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக ஒரு சில பூஜை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு உண்மையிலே அந்த நேரத்தில் உங்கள் பையனோட உடம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தது வேற எதுவுமே இல்லை, அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் அப்படின்னு. அந்த கடைசியா அந்த பெண்ணுடைய ஆன்மா நினைச்ச மாதிரியும் இந்த ரெண்டு பேரோட உயிரையும் எடுத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அரவிந்த் அண்ட் ரெண்டாவதா ஹரிஷ். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஒரு விஷயத்துக்கு காரணமா இருந்திருக்காங்க. மற்ற நண்பர்கள் அஜித்தா இருக்கட்டும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற யாருமே அந்த இறந்து போன பெண்ணை பார்த்து தப்பா எதுவுமே பேசல. அந்த ஆன்மாவோட மனசு புண்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணாதனால தான் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா இதெல்லாம் விளையாட்டா நினைச்சு ஒரு குடிபோதையில இந்த மாதிரி விஷயத்த பண்ண மற்ற ரெண்டு பேரும் இப்போ உயிரோடவும் இல்லை. இதை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ உண்மையிலே இந்த இடத்துல ஹரிஷா இருக்கட்டும் அரவிந்தா இருக்கட்டும் இவங்க பண்ணது எந்த அளவுக்கு தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் சம்பவம் நடந்ததா பேய் சம்பவம் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு கிளியராக சென்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த உண்மை சம்பவம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். பாய். அண்ட் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அவங்க சேனலை ஜஸ்ட் ப்ரொமோட் பண்ணுறேன், வேறு எதுவுமே இல்லை. அந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா 2DKD கார்ட்டூன் டிவி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான ஸ்டோரிஸ் எல்லாம் வித் கார்ட்டூன் எஃபெக்டோட கன்வே பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பண்ணுற அனிமேஷன் ஒர்க்லாம் ரொம்பவே டீசெண்டாக நல்லாவே இருக்கும். ஸோ இவங்க சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நானும் இவங்க சேனலை ப்ரொமோட் பண்ணுறேன். இந்த 2DKD கார்ட்டூன் டிவி சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.